ஓம் சரவணபவ. பங்குனி உத்திரம் அன்று என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். பங்குனி உத்திரம் அன்று அதிகாலையில் நீராடி முருகன் அல்லது சிவன் பார்வதி கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் திருப்புகழ் பாடி மாலையில் திருக்கல்யாண உற்சவத்தை காண்பது திருமண தடைகளை நீக்கி குடும்ப மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தரும். அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து முருகப்பெருமானை வேண்டி விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு சிவப்பு மலர்கள் அதாவது அரளிப்பூ சூட்டி தீபமேற்றி வழிபட வேண்டும். அருகில் உள்ள முருகன் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இந்த நாளில் சிவபார்வதி முருகன் தெய்வானை வள்ளியம்மாள் திருக்கல்யாணம் கோயில்களில் நடைபெறும். அதை தரிசிப்பது திருமண வரத்தை அருளும். கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். முருகனுக்கு காவடி எடுத்தல் மற்றும் பால்குடம் எடுத்தல் மிகவும் சிறப்பு. ஏழை எளியவர்களுக்கு உணவு அல்லது தானம் வழங்குவது புண்ணியம் சேர்க்கும். பங்குனி உத்திரம் என்பது தெய்வீக திருமணங்கள் நடந்த நாளாக கருதப்படுவதால் இத்தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஓம் சரவணபவ.